ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு சின்ன டாபிக் பற்றி கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். யாரெல்லாம் ரொம்ப 40 இயர்ஸ் தான் ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ. ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து விமனுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பேச போகிறோம். வி ஆர் நாட் ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் ஆர் எனிதிங், பட் ஆனால் இது ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஏன்னா நான் ரீசன்ட் டைம்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுறதையே பார்த்துருக்கோம். தோ தே ஆர் அவேர் ஆஃப் திஸ், அவங்க வந்து அதை கண்டுபிடிக்க முடியலை. நத்திங் பட் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் மெனோபாஸ். ஆமாம், அதுதான் நாங்கள் பேச போகிறோம். மெனோபாஸ்ன்னு ஸ்ட்ரெயிட்டாக பேச போகிறது இல்லை. நாங்கள் அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அது எப்படி எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குன்றது உங்களுக்கு சின்னதாக சொல்லிட்டு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம், அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட ஒரு சின்ன டிஸ்கஷன் நாங்கள் கொண்டு வர போகிறோம். எக்ஸாக்ட்லி, அப்படிதானே? ஓகே. ஸோ இன்னைக்கு பேச போகிறத எதை பற்றி? இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பற்றி பேர் மட்டும் பேசலாமா? ஓகே. அப்போ நாங்கள் வந்து இன்னைக்கு பெரிமெனோபாஸ் பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறோம். ஓகே. ஸோ பெரிமெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் இட் சிமிலர் டு மெனோபாஸ் ஆர் சம்திங் எல்ஸ்? இல்லை, பெரிமெனோபாஸ்ன்னு சொல்கிறது வந்து நம்ம மெனோபாஸ் ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடியே வரக்கூடிய ஸ்டேஜ். அது நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியாமலே இருக்கலாம். அது நம்ம டயர்டாக இருப்போம், இல்லை நம்மளுக்கு சரியான ஒரு காரியத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நம்மளுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த பெரிமெனோபாஸ்க்குரிய சிம்டம்ஸ். இது வந்து பெண்களுக்கு பொதுவாக 40 வயசுல ஆரம்பிக்கலாம், இல்லை 30 இயர்ஸ் எண்டிங்லேயும் ஆரம்பிக்கலாம். அதனால அப்படியே ஆரம்பிக்கலாம். அது நம்மளுக்கு தெரியாமலே இருக்கு. நிறைய பேருக்கு இதில் அவேர்னஸ் கிடையாது. அதனால நம்ம லேசியாக இருக்கும், நமக்கு ஏதோ ஏஜிங்னால நம்ம லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட், இல்லை நம்ம சடனாக வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கோம்னு நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டுறோம். பட் வி ஆர் நாட் திங்கிங் அபவுட் நம்ம மெனோபாஸ்குள்ளே என்டர் ஆக போகிறோன்னு. அக்கா, how long it takes for a perimenopause? இது வந்து எனக்கு தெரிஞ்சதில்ல. இது வந்து ஒரு 2 வருஷத்துலேருந்து 10 வருஷம் கூட ஆகலாம்னு சொல்கிறாங்க. அதாவது 2 இயர்ஸ்லையும், அதாவது சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சதுலேருந்து 2 இயர்ஸ்லேயே நமக்கு வரலாம். அதர்வைஸ் இட் கேன் கோ அப் டு 10 இயர்ஸ். ஸோ பொதுவாக அப்போ நான் சொன்ன மாதிரி எண்டிங் 30ஸ்ல இருந்து வரலாம், இல்லை 40 இயர்ஸ்ல ஆரம்பிக்கலாம். ஸோ அதுலேருந்து 2 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் அந்த சிம்டம்ஸ் நம்ம கூடவே கேரி ஆகிட்டு வரும். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸ் நமக்கு இதுவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம்னு திங்க் பண்ணுற மாதிரி நம்ம பெரிமெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த இரகுலர் பீரியட்ஸ். அந்த இரகுலர் பீரியட்ஸ்னா சில பேருக்கு வந்து ஒரு கரெக்டான டேட்ல வராது. அப்போ நிறைய கேப் இருக்கும் பீரியட்ஸில். சில பேருக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். ஓவர் ப்ளீடிங் இருக்கலாம், கிளாட்டட் ஆஃப் என்ன சொல்கிறதுங்க பீரியட்ஸ் வரலாம். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு பீரியட்ஸில் நடக்கலாம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இரகுலர் பீரியட்ஸ். பிறகு நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. அதில் அடுத்தது என்ன பேசலாம்னா ரொம்ப டயர்ட்னஸ், லைக் மூட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு எரிச்சல், கோவம், எதுலையும் ஒரு கவனம் செலுத்த முடியாது. வீட்டில் கூட நம்மகிட்ட சாதாரணமாக யாருன்னா பேசினாலும், நம்ம ஃபேமிலியோ நம்ம ஹஸ்பண்டோ சில்ட்ரனோ யார் பேசினாலும் நம்மளுக்கு வந்து சரியான ஈடுபாடு இருக்காது. நம்ம எப்பவுமே இரிட்டேட்டாகவே இருக்கும். நம்ம ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சேஞ்ச் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கே தெரியாது இது ஏன் நடக்குதுன்னு. People may think we go off mind. அது நம்மளுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. இது ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜில் தான் இது நடக்கும். அதனால தான் அவங்ககிட்ட அதை பேச வந்தோம். ஸோ இப்போ இரகுலர் பீரியட்ஸ், மூட் ஸ்விங்ஸ், இதெல்லாம் வச்சு நம்ம அதுதான் டிசைட் பண்ண முடியுமா, இல்லை நம்ம வேற ஏதாவது கன்ஃபர்மேஷன் மாதிரி பண்ணிக்கணுமா? இல்லை, இது மட்டும் இல்லாமல் வேற நிறைய சின்ன சின்ன அறிகுறிகள் வரும் அசோசியேட்டட். அது வந்து பெண்களுக்கு சம்பந்தமான அறிகுறிகள். அந்த நம்மளுடைய பிறப்பு உறுப்பு அந்த இடத்துல கொஞ்சம் இந்த ட்ரைனஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் நிறைய ஸ்வெட்டிங்ஸ், நம்மளுக்கு எப்பவுமே வேர்த்துட்டே இருக்கிற மாதிரி, ஹாட் ஃபிளாஷஸ் அந்த ஃபீல் பண்ணிட்டு உடம்பு சூடாவே நைட் ஸ்வெட்ஸ்னு சொல்லுவாங்க. உடம்பு சூடாவே இருக்கு. எனக்கு எல்லாருக்கும் நார்மலா இருக்கும், நம்மளுக்கு மட்டும் ஒரு சூடு அதிகமா இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி வரதுக்கு உண்டு. அப்புறம் நம்மளுக்கு வந்து சரியான தூக்கம் கூட வரலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரொம்ப ஆன்சியஸாவே நம்ம இருக்கும். எதுவுமே இருக்காது அங்க. ஆன்சியஸா நம்ம ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு பயப்படுறதுக்கோ ஒரு ஏதோ ஒரு விதமான ஒரு சேஞ்சஸ் நமக்கு நடந்துட்டே இருக்காது. நம்ம சொசைட்டில வந்து விமன் வந்து அதை பத்தி இன்னும் பேச மாட்டேங்கிறாங்க, தயக்கப்படுறாங்க. இந்த மெனோபாஸை வந்து ஆல்மோஸ்ட் தே ட்ரீட் இட் லைக் டிசீஸ். அது ஒரு எனக்கு தெரியல ஏன் அதை பப்ளிக்கா பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த யங்கர் ஜெனரேஷன் ஜென்ஸி எல்லாம் பார்த்தா தே கம் அப் ஸ்பீக்கிங் அபவுட் பீரியட்ஸ் ஆன் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்லையோ இல்லை when they are communicating with the other children, அவங்க கம்ஃபர்டபுளாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஜெனரேஷன் இன்னும் வந்து அது ஒரு டேபுவாகவே பார்க்குறாங்க. ஸோ இது டிசீஸ் இல்லை, இது ஒரு டிரான்சிஷனல் பீரியட்னு நமக்கு அது தெரிஞ்சாலே போதும். we can talk about these symptoms regularly. அப்போ you can support maybe your mom, or if you're watching it can be your sister or you yourself. நீங்கள் வந்து அந்த இது ஐடென்டிஃபை பண்ணலாம். உண்மைதான், அது ரொம்ப உண்மை. நிறைய பேருக்கு இது இப்படிதான் நம்ம சொல்றதுக்கு தயக்கப்பட்டு நமக்குள்ளேயே அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்மளும் கஷ்டப்படுவோம், அது நம்ம சுற்றி இருக்கிறவங்களே கஷ்டப்படுத்தும், அவங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதனால முக்கியமாக என்னன்னா
வாய் விட்டு பேசணும், மனசு திறந்து எல்லாத்தையும் வெளிப்படையா டிஸ்கஸ் நாங்க பண்ணணும். பேசுறதுக்கான மெயின் ரீசனே we have seen one of our friends அவங்களே பேச தயக்கப்பட்டுட்டு அதை பேசாம அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. so we thought we should break the knot here. ஏன்னா இப்படி இருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க சூழ்நிலை தள்ளப்பட்டுரும். அதனால முன்னாடியே நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப maybe ஈஸியா your family can support you, friends can support you. அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்ப நம்ம மற்றவங்க கிட்ட சப்போர்ட் வாங்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம மெனோபாஸ் பத்தி நம்ம டாக்டர்ஸ்ட்ட கேட்கணுமா? பீரியட்ஸ் நின்னுச்சு எனக்கு ரெகுலரா இருக்கு அப்படிங்கறத பத்தி டாக்டர்ஸ்ட்ட கேட்டு கன்ஃபார்ம் ஆமா, பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமும் முதல்ல நம்மளுக்கு சின்ன அந்த மாதிரி அறிகுறிகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அது ஈஸியா நம்மளுக்கு இது ஏன் வந்துச்சு நம்மளுக்கு ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள வரும். ஓகே. ஸோ கேள்வி வந்தாலே அதுக்கு ஒரு ஆன்சர் நம்மளுக்கு தேவை தானே. ஸோ கண்டிப்பா நம்ம டாக்டர் கிட்ட போகணும், நம்மளுக்குள்ள சிம்டம்ஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. எல்லா பெரிமெனோபாஸ் ஸ்டேஜஸ்க்கும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அவசியமா? கண்டிப்பா அது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அது எதனால இருக்குன்னு. வேற காரணங்கள் ஏன்னா நிறைய காரணங்கள் நம்மளுக்கு இருக்கலாம், அதனால கூட வரலாம். இல்ல வேற மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால கூட இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். By the way, we are not professionals. We are just creating an awareness. So if you are experiencing any of these symptoms, kindly consult a doctor. That's why we are just here to tell you these symptoms so you can easily identify it. You can try to overcome with the help of your family, your friends, and especially going to your doctor, getting the advice there. So இப்போ டாக்டர்கிட்ட நம்ம போறோம், ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கோ இல்ல வச்சுக்கலாம். Other than that, do we have any other management? Like இது நம்ம வந்து எப்படி டேக்கிள், இப்போ நீங்க எவ்வளவு சிம்டம்ஸ் பேசணும், அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம், இது நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்து நம்ம டாக்டர் கிட்ட போறோம். அபார்ட் ஃப்ரம் தட் வேற என்னெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம்? நம்ம வந்து நம்மளே மேனேஜ் பண்ற சில காரியங்கள் இருக்குது. அதுல முதல்ல என்னன்னா லைஃப் ஸ்டைல். அதுதான் ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் நம்மளே மாத்திக்கலாம் இல்லைங்களா. நிறைய மாற்றங்கள் பண்ணதுக்கு நம்மளால தான் முடியாது. ஸோ அதில் முதல்ல பார்க்க போறோம். லைஃப் ஸ்டைல்னு பார்க்கும்போது முதல்ல வர்றது எக்ஸசைஸ். ஸோ நீங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு என்ன முடியுதோ அதை பண்ண போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு கிடையாது. மைல்ட் எக்ஸசைசஸ், இல்ல வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைசஸ், மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், இந்த மாதிரி சின்ன சின்னதா கொஞ்சம் மாட்ட ஆரம்பிச்சு உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க. கூட இந்த வெயிட் லிஃப்டிங் அந்த ரொம்ப எக்ஸசைஸ்லாம் ரொம்ப இதா பண்றாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் அதை ஃபாலோ பண்றாங்க. ஐ திங்க் இட் ஹெல்ப்ஸ் வித் போன் ஸ்ட்ரென்தனிங். நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நாங்களும் நம்ம எக்ஸசைஸ் சின்ன வயசுல இருந்து பண்ண ஆரம்பிச்சா நம்ம வயசு ஆக ஆக இட் ரியலி ஹெல்ப்ஸ் அஸ். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு உடம்புல நடக்கிற மாற்றங்கள் இருந்து அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸசைஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். அதனால இதுலேயும் அது ஒரு மெயின் பார்ட்டாக இஸ் டேக்கிங் அ ரோல். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது நம்ம கையில் தான் இருக்குது. அது என்னன்னா ஹெல்தி டயட். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இல்லை, அதிகமாக அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் முடிச்சு சேர முடியாதது ஒன்றும் இல்லை தானே. ஸோ வி கேன் ட்ரை அண்ட் வி கேன் வின். இந்த ஆஸ்பெக்ட்ல நான் சொல்லணும்னா நம்ம மெயின்லி நம்ம சவுத் இந்தியன்ஸ் வந்து we miss protein all the time. பட் இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு மக்கள் மத்தியில. பட் இட் இஸ் பெட்டர் டு இன்க்ளூட் ப்ரோட்டீன் ரிச் டயட் இன் ஈச் மீல். அதுவும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இப்போ இந்த சன்லைட் கம்மியா இருக்கிற இடத்துலலாம் வந்து வைட்டமின் டி சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. ஈவன் இன் இந்தியா some people are taking vitamin D supplement because அந்த vitamin D வந்து related to many things. அதோட டெஃபிஷியன்சினால நமக்கு போன் டிசீசஸ் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ கன்சல்ட் யுவர் டாக்டர். அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ற அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் டோஸ் வந்து நீங்க கண்டிப்பா எடுக்கணும். கண்டிப்பா. அது மட்டும் இல்லை, கால்சியம் கூட அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ கால்சியமும் உங்கள் டயட்டில் வந்து கூட்டிக்க பாருங்க. உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் கால்சியம்னா மில்க், போன்ஸ், இந்த மாதிரி லைக் ஃபிஷ் போன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு அதில் இருந்து கால்சியம் வரும். இவங்க சொன்ன மாதிரி நம்ம டாக்டர்கிட்டையும் போயிட்டு சப்ளிமெண்ட்ஸும் வாங்கி அடிஷ்னலாக அது கூட சேர்த்து சாப்பிடும்போது இட் ஆல் ஹெல்ப்ஸ் அஸ். ஓகே. அண்ட் அடுத்தது என்ன? அடுத்ததும் கஷ்டமா இருந்தா ஸ்லீப். ஆமாம், நம்ம சிம்டம்ஸ் சொன்னோம், நம்மளுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் நிறைய இதில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸ்லீப் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து நான் என்ன நினைப்பேன்னா ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றதுனால மெயின்லி. ஸோ அது கொஞ்சம் ஏன்னா நம்ம ஷிஃப்ட்ல இருக்கிறப்போ டே டைம்ல லைட் இருக்கும், சன்லைட் இருக்கும், அண்ட் இட்ஸ் ரியலி ஹார்ட் டு ஹாவ் அ குட் ஸ்லீப். அதனால நம்ம ஸ்லீப் பண்ணுற நம்ம பெட்ரூம்ல கொஞ்சம் கூலா கொஞ்சம் டார்க் லைன்ஸ் போட்டு வச்சுட்டு முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆமா, அது தூங்கும்போது அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த போனை வச்சுட்டே இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு கிவ் ஸ்பேஸ். தூங்குறதுக்கு முன்னால நம்ம கொஞ்சம் என்ன சொல்றதுங்க கேப் இருக்கணும். இந்த கண்ணுக்கும் ரெஸ்ட், மைண்டுக்கும் ரெஸ்ட். அப்படி இருந்தால் தான் சீக்கிரம் நம்மளுக்கு தூங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அது முக்கியமாக நம்ம கவனத்தை எடுத்துக்கணும். அப்புறம்ல என்ன இருக்கு வேற? நம்ம இப்போ பார்த்த சிம்டம்ஸ்லாம் வந்து ட்ரிகர் பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு அவாய்ட் ட்ரிகர்ஸ் லைக்
அப்புறம் முக்கியமானது மறந்துட்டுமே, ம். ஸ்ட்ரெஸ். Stress. ஸ்ட்ரெஸ் அது Exactly. ஒன்று அது ஒன்று இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம கவனிக்கக்கூடியது. ஸ்ட்ரெஸ்ஸே நம்ம வந்து முடிஞ்ச அதுவும் அளவுக்கு விமெனுக்கு ஸ்ட்ரெஸ் overcome பண்ணணும். வீட்லயும் சரி, வேலையிலயும் சரி, வேற சோஷியலைஸ்டு திங்ஸும் சரி, ஸோ எல்லாமே சேர்ந்து நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம தான் அதை வந்து எப்படியாவது முயற்சி செய்து அதில் இருந்து வெளியே வரதுக்கு பார்க்கணும். அதுக்கு என்னென்ன செய்யலாம்னா, யோகா செய்யலாம், இல்ல நம்மளுக்கு என்ன ஹாபி பிடிச்சிருக்கோ அதுல கவனம் அது செலுத்தலாம். வந்து பர்சனல் நம்ம இண்டிவிஜுவலா என்ன ப்ரிஃபர் பண்றோம். இப்போ எனக்கு வந்து யோகா மெடிடேஷன் அவ்வளோ தெரியாது. ஸோ ப்ரேயர் ஹெல்ப்ஸ் மீ டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ். கண்டிப்பா இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் இல்ல, ஜஸ்ட் கொஞ்ச சும்மா நேரம் ஒரு சாட்டிங் டைம் எக்ஸாக்ட்லி அப்படி கூட நம்ம ஒரு போகலாம். வாக், ஒரு வாக், ஈவினிங் வாக், இல்ல ஒரு பார்க் போய் சும்மா சுத்தி பார்த்துட்டு வரலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னா உங்களுக்கு பிடிச்ச டிவி ஷோஸ் பார்க்கலாம். குக்கிங், கார்டனிங், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சில பேருக்கு எம்ப்ராய்டிங் பண்ணணும்னு இஷ்டம் இருக்கும். ஏதாவது உங்களுக்கு என்ன விருப்பம், உங்க மைண்டை டைவர்ட் பண்றதுக்கு, உங்களுக்கு கூல் ஆகிறதுக்கு, உங்களுக்கு காம் டவுன் பண்றதுக்கு என்னென்ன இஷ்டமோ நீங்க அதை முயற்சி பண்ணலாம். ஸோ அப்புறம் கடைசி என்ன சொல்றது, அதான் அந்த ட்ரிகர்ஸ் அவாய்ட் அந்த பண்ணுறது. ட்ரிகர்ஸ் இப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு, இந்த சிம்டம்ஸ் இருக்கு, இது எப்படிலாம் ஓவர் கம் பண்றதுக்கு என்னென்ன பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை Cut down ஸ்டெப். smoking, alcohol. Some ஆமா. people, yes, definitely we should give up alcohol if you are 40 and above. Smoking, cut down பண்ணணும். அப்புறம் முக்கியமா Coffee. You know, caffeine definitely plays a role. Caffeine. Yeah. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முயற்சி பண்ணி அதை வந்து கட் டவுன் பண்றதுக்கு கடைசியா ஒண்ணே ஒன்று மட்டும் எனக்கு கேட்கணும். ம். இந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் டாக்டர் கன்சல்ட், இஸ் இட் வெரி இம்பார்ட்டன்ட் டு கன்சல்ட் டாக்டர்? ஏன்னா இப்போ நம்ம இது ஒரு டிசீஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஆனா ஏன் இதுல டாக்டர் இன்டர்வீன் பண்ணணும்? ஏன்னா நம்மளுக்கு சிம்டம்ஸ் தான் தெரிஞ்சிச்சு, ஆனா நம்மளுக்கு இது எதனால வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. மேபி லைக் சில வேற ஹெல்த் இஷ்யூஸ் கூட நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ அதனால முக்கியமா நம்ம வந்து டாக்டரை பார்க்கணும். இது இதனால தானா அப்படின்றத நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணும் முதல்ல. அப்போ அவங்க நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுல இருந்து அவங்களுக்கு தெரியும், இந்த ஹார்மோன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரியும். ஸோ அதை வச்சு நம்மளுக்கு ஓகே வி ஆர் இந்த ஃபேஸ் ஆஃப் மெனோபாஸ், இப்போ நம்ம என்ட்ரா இருப்பா தான் நான் பெரிய மெனோபாஸ். ஸோ அப்படி வந்துட்டோன்றது நம்மளுக்கு அதுல இருந்து தெரிஞ்சிடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றங்கள் பண்ணிக்கிறதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலையோ இல்லை ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கோ டாக்டர்ஸ் அட்வைஸ் பிரகாரம் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ கண்டிப்பாக டாக்டர் பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம 40 வயசுக்கு எவ்வளோ இருக்கீங்கன்னா இக்னோர் பண்ணாதீங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ். நம்ம இன்னும் அந்த டேபு வந்து நம்ம உடைக்கணும். நம்ம ஜெனரேஷன் அட்லீஸ்ட் we should speak about it. And family, you support your mom, sister, whoever is going through this phase. It could be this and help them with that. நாங்கள் சொன்ன மாதிரி அந்த அம்மா சொல்ல மாட்டாங்க, ஒரு வேளை அவங்களுக்கு சொல்றதுக்கு தயக்கமாக இருக்கலாம், அவங்களுக்கு அதை எப்படி சொல்றதுன்னு கூட தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால இப்போ நீங்கள் இந்த ஷோ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருந்தா ப்ளீஸ் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு சிஸ்டர்ஸோ ஃபேமிலியில் வேறு யாராவதோ ஃப்ரெண்ட்ஸோ யார் இருந்தாலும் ப்ளீஸ் கோ அண்ட் ஹெல்ப் தெம் ஸோ தே கேன் ஆல்சோ ஓவர் கம் திஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு இன்னும் அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக பேச போகிறோம். அடுத்த ஸ்டேஜ் மெனோபாஸ், அதை பற்றி நம்ம பேசலாம். If you want us to discuss any other topic, do leave a comment. Yes, please, yeah. Just leave a comment so we'll see We that. have certain topics in our mind, but still, if you want to talk about some other topic, கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக மெனோபாஸை பற்றி நம்ம விவரமாக பேசலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எழுதுங்க, ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை அழுத்திடுங்க. See you. Bye bye. Thanks for watching. Bye. Bye bye.